ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். 2-3 நாளாக ஒரு சின்ன கதையை அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், இப்போ தனம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்போ சண்முகத்துக்கும் அதே நேரத்தில் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அதிகப்பரிச்சு இங்கே சௌந்தர்யா திவான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. ரொம்பவுமே தேவையில்லாத வேலை தான் பண்ணிட்டாங்க. அதை வச்சு தான் கதையும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆளை காணா கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறலாம் பல எபிசோடில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது மூர்த்தியோட அம்மா ரொம்ப கவலைப்பட்டு தப்பான முடிவு எடுக்க போனாங்க. எல்லாரும் காப்பாற்றிட்டாங்க. தனம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தனத்தோட அந்த ஆட்டோ ஓட்டுற அக்காங்களாம் இருக்காங்களா, ஃப்ரெண்டுங்க, அவங்கெல்லாம் கூட தான் இருக்காங்க. சரி, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸாக தேட முடியாது, 2 நாள் கழித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே நிலா பாப்பாலாம் இருக்கல, அவங்க வீட்டில் இருந்து எல்லாம் கல்யாணத்துக்குலாம் வந்துடுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே அப்படியே பதறி போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இங்கே சண்முகத்தோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாலாம் என்ன கேரக்டர்னே தெரில. அந்த அம்மா அப்படி ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எபிசோடில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று அவங்கள என்ன பேசான பேச்சு பேசி மனசை கஷ்டப்படுத்தி தான் வந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சொர்ணவதி வேறு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ சொர்ணவதி நிலைமை என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டதுமே, இப்போ சௌந்தர்யா ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லதுமே சும்மாவா விடுவாங்க சொர்ணவதிக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எப்படியாவது அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா அந்தம்மா அதாவது ருக்கு வயிற்றில் பிறந்த குழந்தையே இந்த மாதிரி அந்தம்மாவே இந்த மாதிரி பண்ணிருச்சா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா சண்முகத்தோட அம்மாக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால நேராக வீட்டில் இவங்களை அசிங்கப்படுத்தணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சத்திரியன்லாம் அது விஷயமா தேடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அண்ணி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தனம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. இப்போ போலீஸில் அங்கெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க ருக்குக்கிட்ட. சரி, நம்ம பார்க்கலாம், இதுமாரி தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ருக்கு ரொம்ப கோவத்தில் தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் எல்லாம் சமாதானம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா விஷக்கிருமி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சொர்ணவதியும் அவங்க மகளும் வராங்க. 2 பேரும் உள்ளுக்க என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்கள் கல்யாணம் பார்க்குறதுக்காக அங்கே போயிருந்தோம், நீ அங்கே எதுவுமே நடக்கலை, என்ன கிளம்பலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் அப்படியே என்ன ஒன்றுமே பதில் சொல்ல முடியாதுல்ல, அதனால் அப்படியே அமைதியாக ருக்கும் தனம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சொர்ணவதி என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கையில் அவங்க மகளோட கையில் பார்த்தோன்னா பெரிய தாம்பாலம், அது நிறையா பணம் நகைலாம் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் இதோட கண்டினியூவாக அடுத்த சண்டையும் நடக்குது. பெருசாக ஸ்டோரி எதுவும் மூவ் பண்ணல, ஆனாலும் நல்ல ஒரு ஸ்டோரி இதுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.